மெக்கானிக் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். பாண்டி ரவி ஆட்டோ ரவிச்சந்திரன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் மேலே வந்து 2 ஸ்டில் போட்டிருப்பேன். அது எப்படின்னா எலி வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயரிங் ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு. அது மேலே அந்த 2 ஸ்டில்லை பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா, இப்போ நம்மகிட்ட இருந்த பழைய ஒயர்லாம் வந்து கலருக்கு தகுந்த மாதிரி மேட்சாக வந்து ஒவ்வொரு ஒயரிங்கும் வந்து ஹீட்டிங் ஸ்லீவ் பாருங்கள், ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு நம்ம இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ரெடி பண்ணி ஒன் சைடு வந்து ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு வந்து ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிட்டோம், ஹீட் பண்ணிட்டோம். இந்த சைடு வந்து இன்னும் லாக் பண்ணல. ஏன் இதை லாக் பண்ணலைன்னா, லாக் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து லைன் எதுவும் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வந்து திருப்பி பிரிக்க முடியாதுன்றதுனால எல்லா ஸ்லீவும் வந்து இப்படி சொருவி வச்சுருக்குறோம். இப்போ வந்து ஏன் அதை சொல்லணும்னா, கரெக்டாக மேட்ச் ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கலரே பார்த்து 2 இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில ஒயரில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஒயிட் இருக்கும், ஒரு சிலர் வந்து ஆரஞ்சில் வந்து ரெட் இருக்கும், அதுமாதிரி பிளாக்கில் வந்து ஒயிட் இருக்கும். அது மாதிரிலாம் நிறைய ஒயரிங் இருக்குது. அதனால தான் வந்து இந்த ஸ்லீவை வந்து நான் ஹீட்டிங் பண்ணாமல் இருக்கிறேன். இப்போ நான் ரெடி பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஹீட் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போ பார்ப்போம். இந்த சாவி ஆன் பண்ணுறோம். இக்னிஷன் லைன் வந்து போச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகுது. வண்டியெலாம் ரெடி ஆகிடுச்சு. அப்போ வந்து மொத்தம் வந்து ஒயரிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. இந்த இண்டிகேட்டு, ஹாரனு, ஸோ வந்து ஒயரிங் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்லீவெலாம் நம்ம வந்து ஹீட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அழகாக வந்து டேப் போட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து போட்டு வந்து முடிக்கிற வேண்டி தான். ஓகே, நன்றி நண்பர்களே. இனிமேல் ஏன் இந்த தகவல்னால், இதே மாதிரி வந்து எலி கட்சி ஏதாவது வண்டி வந்ததுன்னா ஒயரிங் மேக்ஸிமம் வந்து சேம் கலர் போடுங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒரு ஒயர் வந்து கட்டானா கூட அதை நம்ம வந்து பார்த்து ஒயரிங் பண்ண தெரிஞ்சுக்கலாம். வேறு கலர் மாற்றி போட்டால் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த பதிவு. தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது பிரச்சனை கிடையாது, தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு. நன்றி.